PM கிசான் உடைய 22வது தவணை தொகை எப்பொழுது உங்க அக்கௌண்ட்ல வரவு வைக்க இருக்கிறார்கள்? இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோல முழுமையான தகவலை நாம இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போறாங்க. சோ PM கிசானுடைய 22வது தவணை தொகை மார்ச் மாதம் முதல் வாரத்துல வரும் என்று எல்லோராலுமே எதிர்பார்க்கப்பட்டது. சிறிது கால தாமதத்தினால மார்ச் 2வது வாரம், அதாவது இந்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ளார PM கிசானுடைய தவணை தொகை 2000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல வரவு வைக்கப்படும். சோ இதற்கு நீங்கள் என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும், என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றணும், யாருக்கு இந்த PM கிசானுடைய 22வது தவணை தொகை பெற போறாங்க, 15 லட்சம் பேரை பாத்தீங்கன்னா PM கிசான்ல இருந்து நீக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்களே, இதெல்லாம் உண்மைதானா? எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோல உங்களுக்காக நான் இப்பொழுது சொல்ல போறேன். நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். PM கிசான் 2018 வழங்குவதற்காக 2018 மத்திய அரசு தொடங்கப்பட்ட ஒரு மாபெரும் திட்டமாகும். மக்களுக்கு ரொம்ப பயன்பெறும் வகையில இந்த திட்டத்தை துவங்கினாங்க. மக்களும் பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தை பயன்படுத்திட்டு வராங்க அப்படின்றதை நாம சொல்லலாம். சோ இப்ப முறைசாரா கடன் ஆதாரங்களை சார்ந்திருப்பதை குறைக்கவும் அரசாங்கம் ஆண்டுக்கு 6000, அதாவது 2000 3 தவணைகள்ல வழங்குறாங்க. 22வது தவணை தொகை மார்ச் முதல் 2வது வாரத்துல எதிர்பார்க்கப்பட்டது. தவணை தொகை 3 தவணைகள்ல 2000. தவணைத்துறை சுழற்சி எப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் முதல் ஜூலை வரை, ஆகஸ்ட் முதல் நவம்பர் வரை, டிசம்பர் முதல் மார்ச் வரை தான். இதுக்குள்ளார அந்த தவணை வந்துடும். PM கிசான் சம்மன் நிதி யோஜனா, இந்த வலைத்தளத்தின் மூலமாக உங்களுடைய டேட்டா பேஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது விவசாயிகளுக்கு நிலங்களை கொண்ட அனைத்து நில உரிமையாளர் விவசாயிகளின் குடும்பங்களுக்கும் இது வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழே 100% நிதி உதவி இந்திய அரசால் அனைவருக்குமே வழங்கப்படுவது உறுதியான ஒரு உண்மை. சோ வருடத்திற்கு 6000 ரூபாய் இந்த திட்டத்தின் கீழே 3 சமண தவணைகள்ல வழங்குறாங்க. நேரடி பண பரிமாற்றம், அதாவது DBT முறையை பின்பற்றி தான் அனைத்து நபர்களுக்கும் வழங்குறாங்க. சரியான பயிராக்கியத்தை பொறுத்தவரை மகசூலை உறுதி செய்வதற்கு விவசாயிகள் உள்ளீடுகள், அதனுடன் தொடர்புடைய நடவடிக்கைகள் தொடர்பான உள்ளீடுகளை பெறுவதில் விவசாயிகளின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதை இது நோக்கமாக கொண்டுள்ளதுங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி PM கிசானுடைய இந்த தவணை தொகைக்குண்டான அப்டேட் வந்தாச்சு. ஸோ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த தவணை தொகையை விரைவில் உங்களுக்கு வெளியிடுறாங்க. ஸோ ரெடி ஆயிக்கோங்க. திட்டத்தின் கீழே உங்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும், நிலம் வைத்திருக்கும் விவசாய குடும்பங்களுக்கு இந்த இது வழங்கப்படும் அப்படின்றத குறிப்பாகவே சொல்றாங்க. கணவன் மனைவி மைனர் குழந்தைகளை கொண்ட குடும்பங்கள் விவசாய நிலங்களை சொந்தமாக வைத்திருக்கிறார்கள். மாநில யூனியன் பிரதேச பதிவுகளின் அடிப்படையில் விவசாயிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். திட்ட இலக்கு வகை குடும்பங்களை ஒன்றுக்கு மேற்பட்ட அதற்கு மேற்பட்ட வகைகளை சேர்ந்த குடும்பங்கள் அரசியலமைப்பு சட்ட பதவிகளை முன்பும் பின்பும் வகித்தவர்கள், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் நிராகரிப்பும் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாதம் 10,000 அதற்கு மேல ஓய்வூதியம் பெறும் ஒவ்வொரு ஓய்வு பெற்ற அல்லது ஓய்வூதியர்களுக்கு இது வழங்கப்பட மாட்டாது. பொறியாளர்கள், மருத்துவர்கள், பட்டய கணக்காளர்கள், வழக்கறிஞர்கள் இவர்களுக்கும் கிடைக்காது. சோ பதிவுக்கு தேவையான ஆவணங்கள் அப்படின்றத நம்ம குறிப்பா சொல்றப்ப ஆதார் அட்டை, ஓகேங்களா? சோ முக்கியமானது ஒரு ஆதார் அட்டை, குடியுரிமை சான்றிதழ், நிலத்தின் உரிமையை காட்டும் ஆவணங்கள், வங்கி கணக்கு விவரங்கள், வங்கி கணக்கு ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர், இது இருந்தாலே போதும். PM கிசானுடைய போர்ட்டல்ல போயிட்டு நீங்க உங்களை இணைத்துக் கொள்ளலாம். சோ இன்னும் ஒரு சில தினங்கள், அதாவது இந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளார PM கிசானுடைய தவணை தொகை வந்துடும். EKYC முடிக்காம இருந்தீங்க அப்படின்னா PM கிசானுடைய போர்ட்டல்ல போயிட்டு EKYC முடித்து தயாரா வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.